நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் வெப் சந்திரிகா ஆறுமுகம். வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஆண்டு மும்மொழி வருடமாக பிரகடனம். அமைதியாய் தொண்டாற்றியவர்களை கௌரவிக்கும் வி விருது இந்த முறை டாக்டர் சின்னையா தேவானந்தனுக்கு. கொழும்பில் உள்ள வர்த்தக நிலையங்களின் விளம்பர பலகைகளுக்கு வரி அறவிட தீர்மானம். தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். 2012 ஆண்டு மும்மொழி வருடமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் அலரி மாளிகையில் இன்று நடைபெற்ற வைபவத்தின் போது இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி கலாநிதி அப்துல் கலாம் இந்த வைபவத்தின் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மும்மொழி இலங்கை தொடர்பான கருத்திட்டத்தை 1971 ஆண்டு முன்வைத்திருந்ததாக இந்த நிகழ்வில் வரவேற்புரை நிகழ்த்திய ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க கூறினார். அப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அவர் கல்வி அமைச்சின் நிதி ஒதுக்கீடு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு தென்பகுதி பிள்ளைகள் தமிழ் மொழியையும் வடக்கின் பிள்ளைகள் சிங்கள மொழியையும் கற்க வேண்டும் என குறிப்பிட்டதாக லலித் வீரதுங்க இதன்போது நினைவு கூர்ந்தார். இதேவேளை வறுமை, பட்டினி மற்றும் நோய் ஒழிப்பு என்பன சமூகத்தின் மகத்துவத்தை பேணி பாதுகாக்கும் நடைமுறை ரீதியிலான பிரிவுகள் என அங்கு கருத்து வெளியிட்ட இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி கலாநிதி அப்துல் கலாம் குறிப்பிட்டுள்ளார். தேசம் என்ற ரீதியில் ஒன்றாக இணைந்திருப்பதற்கு அபிவிருத்தியின் பயன் அனைத்து பிரிவினருக்கும் கிடைக்கின்றமை உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் இதன்போது கலாநிதி அப்துல் கலாம் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி கலாநிதி அப்துல் கலாம் இன்று தேசிய கண் வங்கி மற்றும் கண் வைத்தியசாலை ஆகியவற்றுக்கு விஜயம் செய்தார். கலாநிதி அப்துல் கலாம் இந்தியாவின் புகழ்மிகு அணு விஞ்ஞானியாவார். நேற்றிரவு நாட்டுக்கு வருகை தந்த அவர் இன்று மாலை தேசிய கண் வைத்தியசாலைக்கு விஜயம் செய்தார். வைத்தியசாலை வளாகத்தில் மாமரக்கன்றொன்றும் அவரது விஜயத்தை நினைவு கூறும் வகையில் நாட்டப்பட்டது. தேசிய கண் வைத்தியசாலையின் கண்காணிப்பு நடவடிக்கைகளின் பின்னர் தேசிய கண் வங்கிக்கும் அப்துல் கலாம் விஜயம் செய்திருந்தார். இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி அங்கு இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றிலும் கலந்து கொண்டார். தமது நிர்வாகத்துக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள விளம்பர பலகைகளுக்காக வரி அறவிடுவதற்கு கொழும்பு மாநகர சபை தீர்மானித்துள்ளது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் வரி அறவிடப்படுவதாக மாநகர சபையின் பிரதி மேயர் டைட்டஸ் பெரேரா கூறியுள்ளார். ஒரு சதுர அடிக்காக வருடாந்தம் 200 ரூபாவை அறவிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நடைமுறை மாநகர சபை ஸ்தாபிக்கப்பட்ட நாள் முதல் அமுலில் இருந்தாலும் ஊழியர் பற்றாக்குறை காரணமாக உரிய முறையில் செயற்படுத்த முடியாமல் போனதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதி மேயர் தெரிவித்துள்ளார். விளம்பர கட்டணம் அறவிடுவதற்கு சட்டத்தின் மூலம் முடியும். இதற்கு உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள். அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு இந்த பணத்தை உபயோகிக்க நாம் எண்ணியுள்ளோம். விளம்பர கட்டணம் செலுத்தாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளோம். எந்தவித விளம்பர பதாகைகளுக்கும் நாம் கட்டணம் அறவிடுவோம். கடைகளில் மாத்திரமின்றி வேறு இடங்களில் காட்சிப்படுத்தப்படும் விளம்பர பதாகைகளுக்காகவும் பணம் அறவிடுவோம். தமது காணிகளில், தமது கூரைகளில் விளம்பரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டாலும் கட்டணம் அறவிடப்படும். கொழும்பு மாநகர சபையின் எதிர்க்கட்சியினரின் தீர்மானம் தொடர்பில் இவ்வாறானதொரு கருத்து வெளியிடப்படுகின்றது. இந்த திட்டத்தை அமுல்படுத்தினால் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த வருமானத்தை கொழும்பு மாநகர சபைக்கு பெற்றுக்கொள்ளலாமே நினைக்கிறது. வேலை திட்டம் ஒன்று இருக்குமா இருந்தால் ஒரு 1000 மில்லியன் ரூபா எங்களுக்கு இது மூலமாக வருமானம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். தமது அனுமதியின்றி காட்சிப்படுத்தப்பட்டுள்ள விளம்பர பலகைகளை சட்ட ரீதியாக பதிவு செய்யுமாறும் அவ்வாறு சட்ட ரீதியாக பதிவு செய்யப்படாத விளம்பர பலகைகளை அகற்றுமாறும் இதற்கு முன்னர் வர்த்தகர்களுக்கு அறிவித்திருந்ததாக கொழும்பு மாநகர சபை குறிப்பிடுகின்றது. கடந்த வருடம் ஜூலை மாதம் 9ஆம் தேதி பத்திரிகைகளில் வெளியிடப்பட்ட விளம்பரங்களில் இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. மாநகர சபையின் கட்டளை சட்டம் இடைக்கால யாப்பு மற்றும் விளம்பர பலகைகள் காட்சிப்படுத்தல் தொடர்பிலான வழிகாட்டல்களுக்கு மாறாக காணிகளில் காட்சிப்படுத்தப்படும் விளம்பர பலகைகளை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அகற்ற வேண்டும் என அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது.
அவ்வாறு அகற்றப்படாத விளம்பர பலகைகள் மாநகர சபையினால் அகற்றப்படும் எனவும் அதற்கான செலவு காணி உரிமையாளரிடம் இருந்து பெற்றுக்கொள்ளப்படும் எனவும் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி கொழும்பு மாநகர சபையின் நகர ஆணையாளர் பத்ராணி ஜெயவர்தனவின் கையொப்பத்துடன் வர்த்தகர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. கடைக்கும் வரி செலுத்துவதனால் விளம்பர பலகைகளுக்கும் வரி செலுத்துவது எமக்கு கடினமாகும். போட் போடுறதுக்கு காசு எதுவும் சார்ஜ் பண்ண இல்லை. இப்படி ஒரு புதிய சட்டத்துக்கு நாங்கள் விருப்பம் இல்லை. பல குழந்தைகள் பிறக்கும் போதே இதயம் தொடர்பான குறைபாடுகளுடன் பிறப்பதாக மருத்துவ சஞ்சிகைகள் குறிப்பிடுகின்றன. இந்த குழந்தைகளுக்கு சரியான முறையில் சிகிச்சை அளிக்காவிட்டால் சிறிய வயதிலேயே அவர்கள் உயிரிழப்பதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாக அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. ஆனால் இந்த குழந்தைகளுக்கு வாழ்வதற்கான சந்தர்ப்பம் இரண்டாவது முறையாக வழங்கப்பட்டால் மற்ற குழந்தைகள் போலவே ஓடுவதற்கும் விளையாடுவதற்குமான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டால் இவ்வாறான பரம்பரை இதய குறைபாடுகளுடன் பிறக்கும் குழந்தைகளின் உயிர்களை காப்பதற்காக சேவை செய்து வரும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் பணிப்பாளரை நியூஸ் ஃபர்ஸ்ட் சந்தித்தது. கிஃப்ட் ஆஃப் லைஃப் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எனப்படும் சர்வதேச தன்னார்வ தொண்டு நிறுவனமானது உலக சமாதானத்திற்காகவும் இதய கோளாறுகளினால் பாதிக்கப்படும் சிறுவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைகளை வழங்கவும் முன்னின்று செயற்படுகிறது. இலங்கையிலும் பல சிறுவர்கள் இந்த நிறுவனத்தின் பராமரிப்பில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று காலை டாக்டர் ராப் ரெல்மோனை சந்திப்பதற்காக சென்ற போது கிஃப்ட் ஆஃப் லைஃப் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் மூலமாக வெற்றிகரமாக இதய சத்திர சிகிச்சை மேற்கொண்ட சிறுவர்களும் அவர்களது பெற்றோர்களும் அங்கு பிரசன்னமாகியிருந்தனர். The children with congenital heart defect are born with it. பிறக்கும் போதே பல குழந்தைகள் இதய குறைபாடுகளுடன் பிறக்கின்றனர். பிறப்பின் பின்னர் இதய குறைபாடுகள் அவர்களுக்கு வருவதில்லை. பரம்பரை குறைபாடு போன்று அவர்கள் பிறக்கும் போதே இந்த குறைபாடுடன் தான் பிறக்கிறார்கள். இவ்வாறான குறைபாடுகள் தானாகவே சரியாகிவிடும். ஆனால் 50% சந்தர்ப்பங்களில் இதய குறைபாட்டினை சரி செய்வதற்கு மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். பிறக்கும் போதே இதய கோளாறுகளுடன் பிறந்த சுமார் 3000 குழந்தைகள் இலங்கையில் இருக்கின்றனர். இந்த அனைத்து குழந்தைகளும் சிகிச்சையினை பெற்றுக் கொள்வதில்லை என்பது கவலைக்குரிய விடயமாகும். கடந்த காலங்களை விட நாங்கள் எவ்வளவு தூரம் சிறுவர்களை சென்றடைகின்றோம் என்பதனை அவதானிக்கின்றோம். இந்த பிரச்சனை தொடர்கிறது. பரம்பரையான இதய குறைபாட்டு பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை. இதற்கு என்ன செய்ய முடியும் என்றால், இதற்காக ஒரு திட்டம் முன்னெடுக்கப்பட்டு இவ்வாறான குழந்தைகள் பராமரிக்கப்பட வேண்டும். இதற்கு முன்னர் சிகிச்சை அளிக்கப்படாத குழந்தைகளை சென்றடைவதற்கு அரசாங்க மற்றும் தனியார் முயற்சிகளுக்கு ஆதரவு வழங்குவதே எங்களது இலக்காகும். இந்த சிறுவர்களின் பெற்றோர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். அவன் பிறந்து 3 மாதங்களில் நாங்கள் இதனை கண்டுபிடித்தோம். இது ஒரு சிக்கலான சத்திர சிகிச்சை என பின்னரே எங்களுக்கு தெரிந்தது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக நான் குண்டல்மனை சந்தித்தேன். நான் அதனையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சத்திர சிகிச்சை மேற்கொள்வதற்காக எனது மகன் காத்திருக்கின்றான். இன்னும் 2 அல்லது 3 மாதங்களில் சத்திர சிகிச்சை நடைபெறும். அவனது சத்திர சிகிச்சை வெற்றி பெறும் என நம்பிக்கை உள்ளதுடன் அவனுக்கு சிறப்பான எதிர்காலம் காத்திருக்கின்றது. இந்த சத்திர சிகிச்சைக்கு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படும் என தெரிவித்தார்கள். இந்த சத்திர சிகிச்சை 1.5 வருடங்களுக்கு முன்னரே செய்திருக்க வேண்டும். பாரிய சத்திர சிகிச்சைக்கு முன்னராக சிறிய சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை கேட்டபோது நாங்கள் மிகவும் பயந்தோம். சத்திர சிகிச்சைக்கான பணத்தினை எவ்வாறு திரட்டுவது என நாங்கள் யோசித்தோம். பின்னர் எங்களுக்கு இந்த நிறுவனம் தொடர்பாக அறிய கிடைத்தது. அவர்கள் எங்களுக்கு உதவி புரிந்ததால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளோம். இலங்கையில் உள்ள இவ்வாறான குழந்தைகளின் உயிர்களை பாதுகாப்பதற்காக தனிநபர்கள் எடுத்துள்ள இந்த முயற்சி பாராட்டத்தக்கதே. பரம்பரை இதய கோளாறினால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகள் யாராக இருப்பினும் அவர்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருப்பதாக இந்த தொண்டு நிறுவனம் தெரிவிக்கிறது. நாளைய உலகின் எதிர்காலம் இன்றைய சிறார்களின் கைகளில் உள்ளது. நாளைய தலைவர்களின் ஆரோக்கியமான வாழ்வுக்கு பாடுபடும் இவ்வாறான சேவைகள் பாராட்டிற்குரியதே. பல்கலைக்கழகங்களை முறையாக நிர்வகிக்க தவறிய உபவேந்தர்களை நீக்குவதற்கு பின்வாங்கப் போவதில்லை என உயர்கல்வி அமைச்சர் எஸ்.பி. திசாநாயக்க குறிப்பிடுகின்றார். கண்டியில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை கூறினார். திவுலகல தெனுவர அல்மனார் தேசிய பாடசாலையின் பரிசளிப்பு விழா உயர்கல்வி அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது.
மக்கள் விடுதலை முன்னணி இரண்டாக பிளவுபட்டுள்ளது. பிரிந்து சென்றுள்ள குழு தற்போது பல்கலைக்கழகத்தில் அவர்கள் இழந்துள்ள அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக கடும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆனாலும் நாம் அதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். நாம் இந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். பல்கலைக்கழகங்கள் சுதந்திரமாக இயங்குவதற்கு நாம் சந்தர்ப்பம் அளிப்போம். ஆனாலும் பல்கலைக்கழகத்தை முறையாக நிர்வகிப்பதற்கு உபவேந்தர்களுக்கு முடியாவிட்டால் அவர்களை வெளியேற்றியாவது பல்கலைக்கழகங்களில் சுதந்திரமாக செயலாற்றுவதற்கு தேவையான சூழலை ஏற்படுத்துவோம். அதனூடாக எமது பிள்ளைகளின் எதிர்காலம் வளமாகட்டும். ஜனாதிபதி நோக்கத்திற்கு அமைய பாரிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தினை நாம் முன்னெடுத்துச் செல்வோம். සිටිජයට ඉහළින් ලෝකේ බලන්න පුළුවන් මහා විද්‍යාඥයන් බවට පත් කිරීමේ මේ මහා අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ වැඩපිළිවෙල අපි අරගෙන යනවා. விளம்பரங்களின் பின்னர் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடரும். தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் செனட் சபையொன்றை அமைப்பதற்கு அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சியானது தற்காலத்திற்கு பொருந்தாது என சட்ட வல்லுநர்கள் கூறுகின்றனர். இத்தகைய யோசனைகளை முன்வைத்து அரசாங்கம் மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக சிரேஷ்ட சட்டத்தரணி கோவிந்த் தயாஸ்ரீ குற்றம் சுமத்தியுள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் கடந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல செனட் சபை ஸ்தாபிக்கப்படுகின்றமை தொடர்பில் இவ்வாறான கருத்தை முன்வைத்தார். நாட்டில் முன்னர் காணப்பட்ட யாப்பிற்கு அமைவாக அதனை மேற்கொள்ள எதிர்பார்க்கின்றோம். அதில் சிறுபான்மையினரை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கும் அவர்களின் கருத்துக்களை உள்வாங்கவும் எதிர்பார்க்கின்றோம். எனவே அதன் மூலம் மத்திய அரசாங்கத்திற்கும் மாகாண சபைகளுக்கும் இடையில் நிர்வாக தொடர்பு ஏற்படும். මධ්‍යම රජයත් අතරේ සම්බන්ධතාවයක් ඇති වෙනවා. 1948 නිදහස ලැබු 1948 சுதந்திரம் பெற்ற நாள் முதல் செனட் சபை இந்த நாட்டில் இருந்தது. ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட 1970 யாப்பில் அது ரத்து செய்யப்பட்டிருந்தது. அனாவசியமானதும் பணத்தை வீண் விரயமாக்கும் நிறுவனமாக அது கருதப்பட்டதனாலேயே அந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. அதனால் அவ்வாறான நிறுவனம் ஒன்று மீண்டும் ஸ்தாபிக்கப்படுகின்றமை இந்த நாட்டின் தேசிய ஒற்றுமைக்கு ஒருபோதும் காரணமாக அமையாது. உண்மையில் தேர்தல்களினால் தெரிவு செய்யப்படும் நபர்கள் அதில் அங்கம் வகிக்க மாட்டார்கள். பாராளுமன்றத்தில் அரசியல் கட்சிகளுக்கு உரிய ஆசனங்களுக்கு அமைவாக அரசியல் கட்சிகளின் உதவியாளர்களுக்கு நியமனம் கிடைக்கும் நிறுவனமாகவே அது காணப்படுகிறது. දේශපාලන පක්ෂවල කැචරලත පත්වීමක් ලැබෙන ආයතනයක් වශයෙන් செனட் சபை தொடர்பாக ஆளும் கட்சியின் பிரதம கொறடா அமைச்சர் தினேஷ் குணவர்தனவிடம் நாம் வினவினோம். செனட் சபையை ஸ்தாபிப்பதற்கான யோசனை மாத்திரமே உள்ளதாக அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். அது முழுமையாக தயாரிக்கப்பட்ட சட்ட மூலம் அல்ல எனவும் சர்வ கட்சி பிரதிநிதிகள் இது தொடர்பில் இணக்கப்பாட்டிற்கு வர முடியும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார்.